வீடியோல இருந்து இதை பத்தி பேச போறோம், யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, ஃபைனலா திமுக எதிர்பார்த்தது நடந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். என்னப்பா சொல்ற, என்ன திமுக எதிர்பார்த்தாங்க, என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, நேத்துல இருந்து வந்துட்டு கரூர்ல மரண ஓலங்கள் அப்படின்றது தொடர்ந்து கேட்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 39 பேருக்கு மேல வந்துட்டு பலியாயிட்டாங்க. அதுல 9 குழந்தைகள், 17 ஆண்கள், 13 பெண்கள். அதை தாண்டி இன்னும் 51 பேர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் பலி எண்ணிக்கை உயர்றதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீடியா சைட்ஸ்ல இருந்து மணிக்கு ஒரு டைம் ரிப்போர்ட்ஸ் வந்து விழுந்துகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் வீக்ல தான் வந்துட்டு 2 பேர் இதை பத்தி பேசியிருந்தாங்க. ஒன்று வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சவுக்கு சங்கர் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவருடைய யூடியூப் சேனல்ல இதை பத்தி தெளிவா சொல்லியிருந்தாரு. ஐ திங்க் அது திருச்சி பரப்புரைன்னு நினைக்கிறேன். ஸோ அப்பயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சொல்லியிருந்தாப்புல இந்த மாதிரி வந்துட்டு திமுக இருக்கு இல்லையா, ரொம்ப குறுகிய இடம் அப்படின்றத கொடுக்கறதுக்கு காரணம் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கணும், அதை வச்சு விஜய் அடிக்கணும். ஸோ அப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு அப்படின்னா விஜய் மேல இவங்க எல்லாம் பாஞ்சிருவாங்க, அதுக்கு தான் வந்துட்டு இவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவர் சொன்ன மாதிரியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 7-7:30 மணிக்கு வந்துட்டு விஜய் இருக்கார் இல்லையா, அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. 8 மணிக்குள்ள வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் மயக்கம் அடைகிறாங்க. ஸோ மயக்கம் அடைஞ்ச வரைக்கும் வந்துட்டு கூட ஓகே தான், கூட்ட நெரிசல், பலி எண்ணிக்கை இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு அதெல்லாம் மறுத்து பேசுறது அதெல்லாம் தாண்டி அடுத்த ஒரு 1/4 மணி நேரத்துக்குள்ள வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முதலமைச்சர் அவசரமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தலைமைச் செயலகத்துக்கு போறாரு. இங்க ஒரு பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா செந்தில் பாலாஜி இருக்காரு இல்லையா, செந்தில் பாலாஜி அவசரமா கரூர் மருத்துவமனைக்கு போறாரு. முதலமைச்சர்கிட்ட ஆரம்பிச்சு, ரஜினி அவர்கள்ட்ட ஆரம்பிச்சு, கமல்ஹாசன் இருக்கார் இல்லையா, கமல்ஹாசன் அவர்கள்ட்ட ஆரம்பிச்சு, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மேல இருக்கக்கூடிய மோடி, அமித்ஷால வந்து எல்லார்கிட்டையும் இரங்கல்கள் வந்து விழ ஆரம்பிக்குது அப்படின்னே சொல்லலாம். இதே மோடி தான் மணிப்பூர்ல அவ்வளோ பெரிய கலவரம் அப்படின்றது நடந்துகிட்டு இருந்தப்ப அதை பத்தி வாயை திறக்காம இருந்தாரு. விவசாயிகள் போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அரை நிர்வாணமாவும் ரோட்ல படுத்து உருண்டப்ப கூட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வாயை திறக்காம இருந்த மோடி திடுதுப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு இரங்கல் தெரிவிக்கிறாரு. இன்னொரு பக்கத்துல துப்புரவு தூய்மையாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சென்னையில தலைமைச் செயலகத்துக்கு முன்னாடி போராடிக்கிட்டு இருக்கும்போது வெளியில எட்டி கூட பார்க்காத ஸ்டாலின் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த கரூர் சம்பவம் பத்தி கேள்விப்பட்ட உடனே அப்படியே துடிச்சு போய் தலைமைச் செயலகத்துக்கு போறாரு, மறுபடியும் திருப்பி அப்படியே கரூருக்கு வராரு. ஸோ இதுல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த அரசியல் விளையாட்டு அப்படின்றது இருக்கு இல்லையா, அதை தெளிவா கண் கூட பார்க்க முடிஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்துட்டு இதை பத்தி முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா சவுக்கு சங்கர் பேசுறாரு. அது இல்லாம திருச்சி அந்த பரப்புரையில விஜயே வந்துட்டு பேசுறது என்ன சொன்னாரு அப்படின்னா, நாங்க பெருசா என்ன கேட்டோம், மக்கள் எங்களை வந்து பாக்குறதுக்கு நான் வரேன் அப்படின்னும் போது மக்கள் என்ன பாக்குறதுக்கு வராங்க, அவங்க எல்லாம் இந்த நெருக்கம் இல்லாம ஒருத்தர் மேல ஒருத்தர் இடிச்சுக்கிட்டு இல்லாம ஃப்ரீயா நின்று பாக்குற மாதிரி ஒரு இடம் தான் வந்துட்டு நாங்க கேட்கிறோம். ஆனா நீங்க எப்பயுமே குறுகலான இடத்தையே வந்துட்டு கொடுக்குறீங்களே, நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்க அப்படின்ற மாதிரி விஜயுமே தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட ஒரு கொஸ்டின் வச்சிருந்தாரு அப்படின்னு தான் சொன்னோம். அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல கூட்ட நெரிசல், மூச்சு திணறல் இருந்தது உண்மைதான் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த பரப்புரை நடக்கும் போதே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மக்கள் நிக்க இடம் இல்லாம ஒருத்தர் மேல ஒருத்தர் மோதி அப்படியே சாஞ்சு தள்ளாடின மாதிரியே தான் நின்றுகிட்டு இருந்தாங்க. நடுவுல இந்த ஆம்புலன்ஸ் வேற வந்துட்டு போனது வந்துட்டு அந்த கூட்ட நெரிசலை இன்னும் அதிகப்படுத்திருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒருத்தர் மேல ஒருத்தர் தள்ளி விழுந்து ஸோ அந்த மாதிரி ஏற்பட்ட நெரிசல் தான் இந்த பலி எண்ணிக்கைக்கு காரணம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டிவிகே சார்பில் வந்துட்டு கரூர் பஸ் ஸ்டாண்ட் ரவுண்டானா இருக்கு இல்லையா, அங்கதான் இடம் அப்படின்றது கேட்கப்பட்டிருக்கு. அவங்க அந்த அனுமதி கேட்ட அந்த கடிதத்திலேயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் எங்களுடைய பொறியாளரை வச்சு அளந்தோம், அங்க வந்துட்டு கிட்டத்தட்ட 60,000 பேர் வரைக்கும் பொதுக்கூட்டம் இருக்கு இல்லையா, இந்த பரப்புரை அதை வந்துட்டு 60,000 பேர் வரைக்கும் வந்து பார்க்கறதுக்கான வசதி அப்படின்றது இருக்கு. ஸோ எங்களுடைய கணிப்புப்படி ஒரு 10,000 பேர் தான் வருவாங்க, எங்களுக்கு நீங்க அந்த இடத்த கொடுத்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், அப்படி இல்லை அப்படின்னா உழவர் சந்தையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பட் இந்த 2 இடத்தையுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா காவல்துறை வழக்கம் போல மறுக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு பதிலாக பார்த்தோம் அப்படின்னா வேலுச்சாமி குளத்துல ஒரு இடத்த கொடுக்குறாங்க. அந்த இடத்துல தான் இப்போ இந்த பலி அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. ஏன்னா அது ரொம்ப ஒரு குறுகிய ஒரு பாதை அப்படின்னே சொல்லலாம். அந்த பாதையில கிட்டத்தட்ட 27,000 பேர் கூடியிருக்காங்க. ஒருவேளை இந்த பஸ் ஸ்டாண்ட் ரவுண்டானா இருக்கு இல்லையா, அதை அவங்க கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 60,000 பேர் வரைக்கும் நின்று பார்க்கக்கூடிய இடத்துல 27,000 பேர் கூடினது அப்படின்றது அப்படின்னா இந்த பலி எண்ணிக்கை அப்படின்றது வந்திருக்காது. பட் கேட்ட இடத்த வழக்கம் போல மறுத்துட்டு அவங்களா ஒரு குறுகிய பாதை கொடுத்ததும் இந்த இடத்துல இவ்வளோ பெரிய பலி எண்ணிக்கை ஏற்படுறதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்படி ஒரு பலி எண்ணிக்கை ஆனோடனே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வழக்கம் போல அவங்க என்ன
இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா அவங்க எதிர்பார்த்தது போல வந்துட்டு விஜய் மேல எதிர்மறையான விமர்சனங்கள் அப்படின்றத எழ ஆரம்பிச்சிருக்கு, விமர்சனங்களை வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்றோம். ஸோ பொதுவாகவே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கட்சியினுடைய கூட்டம் நடக்கிறது, ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்பையா இருந்தாலும் சரி, கலைஞர் அவர்கள் இருந்தப்பையா இருந்தாலும் சரி, இப்ப இருக்கிறவங்களுக்கு அவ்வளவு கூட்டம் வரதில்லை. அதை விடுங்க, முப்பெரும் விழா அப்படின்னு சொல்லியே பார்த்தோம் அப்படின்னா பாதி சேர்ஸ் காலியாக தான் இருந்துச்சு. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அரசியல் ஆளுமைகளா இருந்த ஜெயலலிதா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கா இருந்தாலும் சரி, கருணாநிதி அவர்களுக்கா இருந்தாலும் சரி, இதே அளவுக்கான கூட்டம் அப்படின்றது வரும். அப்பையும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல இடம் அப்படின்றத தேர்ந்தெடுப்பாங்க. மக்கள் பிரச்சனை இல்லாத அளவுக்கு, மக்களுக்கு சிரமம் ஏற்படாத அளவுக்கு ஒரு இடம் அப்படின்றது ஒதுக்கப்படும். ஆனா இந்த டைம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா என்னது அங்க இங்க கொடுக்கும் போதே இவ்வளவு கூட்டம் கூடுது, இதுல 60,000 பேர் கூடுற இடம்லாம் கொடுத்து 60,000 பேர் வந்துட்டா என்ன ஆகுறது, அவர் பவர் காட்டிட்டாருன்னா என்ன ஆகுறது, நம்ம ஆளுங்கட்சியா இருந்தா அவருக்கு கூட்டம் கூடிருச்சுன்னா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈகோ பாலிடிக்ஸ் இருக்கு இல்லையா, அவன் அவ்வளோ பெரிய ஆளா அவ்வளோ கூட்டத்தை கூட்டிக்கிட்டே இருக்கான், நம்ம வந்துட்டு முப்பெரும் விழா அப்படின்னு சொல்லி அவ்வளோ பணம் இறைச்சே கூட்டம் வரல, இவனுக்கு போய் அங்கே இடம் கொடுத்தோன்னா அவ்வளோ கூட்டம் வந்துருச்சுன்னா அவன் மாஸ் பண்ணிட்டு போறதா, இவன் வந்துட்டு காட்டுறதா ஊ அப்படின்னு சொல்லிட்டு மக்களோட வாழ்க்கையில விளையாடி இருக்கு திமுக அப்படின்னு தான் சொன்னோம். ஏன்னா ஒரு அரசியல் கட்சியா வந்துட்டு பரப்புரை பண்றது வந்துட்டு அந்த கட்சியினுடைய வேலை, விஜயினுடைய வேலை, விஜய் பண்ணது அப்படின்றது 100% சரி அப்படின்னே சொல்லலாம். பட் ஒரு ஆளும் கட்சியா திமுக பண்ண வேண்டிய வேலைகள் எல்லாத்துலேயுமே கோட்டை விட்டுருக்கு. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா போதிய அளவிலான பாதுகாப்புகள் கொடுக்கப்படல. அங்க இருந்த போலீஸுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கூட்டத்தை ஒழுங்குபடுத்துற வேலையோ இல்லை தடுப்புகள் அமைச்சு பார்த்தோம் அப்படின்னா கூட்டத்தை கட்டுப்படுத்துற வேலை, அதை தாண்டி கூட்டம் கலைஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஒழுங்கு பண்ணி கூட்டத்தை அப்புறப்படுத்துற வேலை அப்படின்னு சொல்லி எதையுமே ப்ராப்பரா பண்ணல. இன்னும் ஒரு படி மேல போய் பார்த்தோம் அப்படின்னா கூட்டம் கலையும் போது, அதாவது விஜய் இருக்காரு இல்லையா, விஜய் பேசிட்டு கிளம்புனதுக்கு அப்புறமா அங்க இருக்க மக்கள் மேல தடியடி நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. ஸோ அந்த தடியடி இருக்கு இல்லையா, அந்த தடியடி நடத்தப்பட்டதுக்கு அப்புறமா தான் கூட்டம் கலைஞ்ச ஆளாளுக்கு ஓடும்போது இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ உயிரிழப்புக்கான காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4-5 காரணங்களை சொல்றாங்க. முதல் காரணமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த குறுகிய இடம் தான். ஸோ அந்த குறுகிய இடத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4-5 மணி நேரம் வந்துட்டு எல்லாருமே விஜயை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணும்போது அந்த குறுகிய இடத்துல வந்துட்டு காற்றோட்டம் அப்படின்றது முழுசா பத்தாம போயிருச்சு. அதனாலதான் விஜய் வந்து பேச ஆரம்பிச்சு ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே இவ்வளவு பிரச்சனைகள் எழுறதுக்கான வாய்ப்பு. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா வெளியேறதுக்கான அந்த எக்ஸிட் பாயிண்ட் அப்படின்றத கரெக்டா அவங்க பிளான் பண்ணல, அவங்க கரெக்டா வைக்கல. அந்த எக்ஸிட் பாயிண்ட் கரெக்டா இருந்துருந்துச்சு அப்படின்னா மக்கள் எல்லாரும் ஒரே நேரத்துல வந்துட்டு முண்டி அடிச்சுட்டு போயிருக்க மாட்டாங்க. அப்படி ஒரே நேரத்துல முண்டி அடிச்சுட்டு போனதும் இந்த உயிரிழப்புகளுக்கு காரணம் ஆயிடுச்சு அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. எனிவேஸ் நடந்தது தான், யாராலையும் இதை இனிமேல் மாற்ற முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். இனிமேலாவது இந்த மாதிரியான விஷயங்கள்ல அரசியல் அப்படின்றத பண்ணாம மக்கள் நலனுக்காக கட்சிகள் யோசிச்சாங்க அப்படின்னா இந்த மாதிரியான உயிரிழப்புகள் இனிமேல் நடக்காம இருக்கும் அப்படின்றதுதான் என்னுடைய பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். தர பாய் பாய்.